Peacemakers of Christo. உன்னுடைய ஆழ்ந்த ஜெபத்திற்கு ஒரு நாள் நிச்சயம் விடுதலை வரும், பதில் கிடைக்கும் என்று நினைத்தாயா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஜக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். வானதூதர் அவரை நோக்கி, ஜக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உன் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ஆண்டவரே, பாவிகளாக ஓடி வருகிறோம் ஐயா, பரதேசிகளாக ஓடி வருகிறோம், திக்கற்றவர்களாக ஓடி வருகிறோம், கைவிடப்பட்டவர்களாக ஓடி வருகிறோம், நம்பிக்கையை இழந்தவர்களாக ஓடி வருகிறோம், பலன் இல்லாதவர்களாக ஓடி வருகிறோம். ஆண்டவரே, அந்நாளிலே சுவாமி ஜக்கரியா உனக்கு தூபம் காண்பிக்கையில் அவரிடம் பலனும் இல்லை, சக்தியும் இல்லை, விசுவாசமும் இல்லை, திடனும் இல்லை. ஆண்டவரே, அவன் உள்ளத்துக்குள்ளாய் சோர்ந்தவனாக, ஆண்டவரே, என் மேல கருணை கொள்ள மாட்டீராப்பா, ஏசப்பா என் மேல இரக்கம் காட்ட மாட்டீரா? ஆண்டவரே, நான் பாவி, ஆண்டவரே நான் பாவிப்பா, என்னை ஏன் ஆண்டவரை கொல்லுகிறீர்? என்னை ஏன் ஆண்டவரை கைவிட்டீர்? என் மீது ஏன் ஆண்டவரை இரக்கம் கொள்ளவில்லை என்ற அனுதினமும் அவனுடைய உள்ளத்தின் ஜெபம் உன்னுடைய காதை ஆண்டவரை எட்டியது சுவாமி. ஏசப்பா, அதே போல ஆண்டவரே, இந்நாளிலும் இதோ இந்த ஜெபத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகளும் ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு ஆலயமாக சென்று அனுதினமும் ஆண்டவரை உண்மையே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளும் ஜெபிப்பது ஜக்கரியாவுடைய ஜெபம்தான். ஆண்டவரே, உன் ஆலயத்திற்கு வரேன் அல்லவா, திருப்பலியில பங்கு கொள்கிறேன் அல்லவா, ஜெபமாலையிலும் ஆராதனையிலும் தவறாமல் பங்கு கொள்கிறேன் அல்லவா, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் ஐயா? என் கணவன் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறான்? ஆண்டவரே, என் மனைவி ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கிறாள்? ஆண்டவரே, இந்த நோய் தீராதா? இந்த கஷ்டம் தீராதா? என் மீது இரக்கம் கொள்ள மாட்டீரா? நான் அவதிக்குள்ளாய் ஆயிருக்கிறேன், நான் அவமானத்திற்குள்ளாய் ஆயிருக்கிறேன். என் தெய்வமே, என்னை பாருங்கப்பா. இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா? தெய்வமே, நான் உனக்கே சேவை செய்தேன் அல்லவா? ஆலயங்கள் கட்டவும் ஆண்டவரே உம்முடைய தெய்வ காரியங்களை செய்யவும் நான் உதவி செய்தேன் அல்லவா? என் குடும்பத்தை ஏன் ஆண்டவரே அனாதையாக மாற்றினீர் ஐயா? என்னை ஆண்டவரே வம்சமே இல்லாமல் ஆண்டவரே வாழ்வே இல்லாமல் ஆக்கிவிட்டீரே என்று ஜக்கரியா ஜெபித்ததை போல உன் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் சாமி. ஐயோ தெய்வமே, என் பிள்ளைக்கு ஆண்டவரே இப்படி இருக்குது, ஆண்டவரே இப்படி நடக்குது, என் மக ஏன் ஆண்டவரே வாழ்க்கையை இழந்தா, என் மகன் ஆண்டவரை ஏன் வாழ்க்கையை இழக்கிறான் ஐயா? அவன் வேலைக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே அப்பா, ஆண்டவரே அவனால சம்பாதிக்கவே முடியலையே, என் புள்ள சோர்ந்து போறானே ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று ஜக்கரியாவை போல உன் பிள்ளைகள் உன்னை கேட்கிறார்கள் ஐயா. என் ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே கபிரியேல் தூதரை அனுப்பி, ஐயா தெய்வமே, நீர் உனக்கு உன்னுடைய ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டது, நான் உனக்கு அருளை கொண்டு வந்திருக்கிறேன், நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினீரே அப்பா. தெய்வமே, அதே போல இந்நாளிலே இந்த பிள்ளைகள் நற்செய்தியில அலையட்டும் ஆண்டவரே, நற்செய்தியை பெறட்டும் ஆண்டவரே, இவர்கள் உள்ளம் திறக்கப்படட்டும், வாழ்வு திறக்கப்படட்டும் ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஏசப்பா. இந்நாள் வரை துக்கங்களாக இருந்தார்கள், அந்த துக்கம் மறையட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்நாள் வரை தோல்வி அடைந்தார்கள், அந்த தோல்வி வெல்லப்படட்டும் சுவாமி. ஏசப்பா, நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. நோயால வாடுகிற பிள்ளைகளை பாருங்க ஐயா. ஜக்கரியாவை போல சோர்ந்து போனான் ஐயா, அதே போல இந்த மனு சோர்ந்து போய் கிடக்கிறான் ஐயா. ஏசப்பா, நீர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. உனக்கு ஒரு மகனை நீ பெற்றெடுப்பாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய் என்று சொன்னீரே ஐயா. தெய்வமே, அழகான பெயரை கூட நீ சொல்லி கொடுத்திரே ஆண்டவரே. ஏசப்பா, இந்நாளில எத்தனையோ தவம் இருந்து ஆண்டவரே ஜெபம் செய்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, அப்பிள்ளைகளுக்கு பெயரிடுகிறார்கள் ஆண்டவரே, ஒரு புனிதர்கள் பெயரை அல்ல ஆண்டவரே, வாயில நுழையாத பெயரெல்லாம் வைக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எந்த
அந்தந்த நாட்டு பெயரை ஏன் வைக்கிறாங்கன்னே தெரியலையா. எல்லா ஏபிசிடியும் கலந்து போட்டு ஒரு பெயரை வைக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பெயரிலே புனிதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கிருபை இல்லை, அருள் இல்லை, பாக்கியம் இல்லை, நன்றி இல்லை ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லை சுவாமி. ஏசப்பா, யோவான் என்ற பெயரிலே தூய ஆவியார் நிறைந்து இருந்தார் ஆண்டவரே. அப்பா, இன்று பெற்றெடுக்கிற ஒவ்வொரு குழந்தைகளின் பெயரிலும் அந்த குழந்தையின் ஜீவத்திலும் ஆண்டவரே தூய ஆவியார் நிழலிட வேண்டும் ஆண்டவரே. தூய ஆவியார் இரக்கம் கொள்ள வேண்டும் ஐயா. தூய ஆவியார் வழி நடத்த வேண்டும் ஐயா. தூய ஆவியார் அந்த குழந்தையினுடைய ஞானத்தை நிரப்பணும் ஆண்டவரே. தூய ஆவியார் அந்த பிள்ளைக்கு உடல் சுகத்தை கொடணும் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, ஒவ்வொரு பெற்றெடுக்கிற குழந்தைகளும் தூய ஆவியாரால் நிரப்பப்படணும் சுவாமி. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று எல்லா அருளையும் ஆற்றலையும் நீர் கொடுப்பீர், எங்களை வாழ வைப்பீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ, 3 திருப்பலியோ, 5 திருப்பலியோ, 7 திருப்பலியோ, 9 திருப்பலியோ, 12 திருப்பலியோ, 33 திருப்பலியோ, 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அநாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே,
உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.